வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நாங்கள் கேரளா ட்ரிப் போகிறோம். கேர்ள்ஸ் ட்ரிப் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கோம். திரும்ப இங்கே பாரு, ஹாய் சொல். ஹாய். எங்கே பாரு, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எவ்வளோ லக்கேஜ் இருக்குது அப்பா. பாய் 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 பாய். உங்க அம்மா வேணா நான் கன்வின்ஸ் பண்ண ட்ரிப்பு போறதுக்கு. நீ அப்படியே திருட்டு நாய் மாதிரி வாங்குறாடி. அவதான் கார் வந்துச்சு, கிளம்ப போறோம். லக்கேஜ் எல்லாம் டிக்கில வச்சுக்கலாம். தமிழ்நாடு முன்னாடி ஒருத்தவங்க பின்னாடி 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த லக்கேஜ் தூக்கி போடுங்க அப்படியே. ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். எங்க அவ பின்னாடி வரா பாரு இஷ்டத்துக்குன்னு. இன்னும் இவ்வளவு பெரிய பேக் ஏத்துன்னு வர 2 நாள் ட்ரிப்புக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கோம். இங்க பாருங்க, சார் தூங்கினே வந்தாரு, இப்ப ஏஞ்சிட்டாரு. ஹாய் சொல். பின்னாடி நாங்க இறங்கி முன்னாடி போய் திரும்ப வரோம். ட்ரெயின்ல சாப்பாடு வாங்கணும். குஷ்கா, கபாபு, முட்டை இதெல்லாம் தந்திருக்காங்க. எவ்வளோ அடி ஒன்று? 130. நாங்க உட்காந்து தெரியுற மாதிரி வீடியோ எடு. அதான் இங்க தெரியுதே. அப்புறம் என்ன பிரியாணி பிடிக்குது? போலீஸார யாரு? அட பாவிங்களா, புளியஞ்சாத்துல முட்டையை வச்சு பிரியாணின்னு போய் சொல்றியா? இதுலயும் போர்ஜரியா? ஹோம்மேட் சர்லாக் வந்து இதுல மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு வந்தேன். பாக்ஸ் வீட்லயே மறந்துட்டு வந்துட்டேன், அதனால இதுல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். செம்ம மழை பெய்யுது. கூட தெரியாம உக்காந்து ஐயோ இந்த பேகுங்களை தூக்கி இதுல ஏறி பேக் எடுத்து நிறுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நாங்க சாப்பிட்டு கிளம்பி இருக்கோம். அப்படியே ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட்லன்னு சொல்றேன். இப்போ வந்து நாங்க எர்ணாகுளம்ல இருந்து வாகமான் போயிருக்கோம் ஜீப்ல. விடிப்பு வந்துட்டு 3 kgப்பா. துருவனும் சாப்பிட்டா, இட்லி ஊட்டி விட்டேன். இட்லி சிக்கன் கறி சாப்பிட்டோம். அது வந்து சாமந்தி 4 டைப். துருவன் இட்லி சட்னி சாப்பிட்டான். சாமந்தி அப்புறமா அரட்டி பிளக்குழு. எங்க அஸ்வினி வந்துக்கிறோம். ஒருத்தி ட்ரிப்புக்கு வந்தாலும் வந்தா ஃபோன் பேசினே இருக்கிறாடா. அப்பா ஆஃபீஸ்லேருந்து ஓயாத ஃபோன் வருது. இங்க
நாங்க சும்மா டீ குடிக்கலான்னு வந்தோம், பாத்ரூம் போலான்னு வந்தா பின்னாடி எனக்கு ஷாக்கு அப்படியே சூப்பரா இருக்கு, தண்ணில போகுது. சூப்பரா இருக்கு, மழை பெஞ்சுன்னு இருக்கு, கிளைமேட்டும் தெரியல. ஆனா இதுல ரொம்ப மழை வருது. மழை வருது, ஜாலியா இருக்குல்ல. சூப்பரா மழை வருது. அங்க மவுண்டனு தண்ணி வேற லெவல். ரூமுக்கு போற வழியில வந்து ஒரு ஃபால்ஸ் பார்க்க வந்தோம், சூப்பரா இருக்கு. இதுதான் அந்த ஃபால்ஸ் வியூ, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கேர்ள்ஸ் ட்ரிப்புன்னீங்களே, கேர்ள்ஸ் ட்ரிப் எப்படி இருக்குது? நீ ரெண்டு ரூமி ஆடுவீங்களா அப்பப்போ? என்ன பண்ணா? ஓ, என் பையன் வந்ததுனால கேர்ள்ஸ் ட்ரிப் இல்லையா? இவ்வளவு பாரு சிரிக்கிறான். சரி, இப்போ கிளம்பலாமா? ட்ரிப்புக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி பிளான் போட்டு ஒரு வழியா ட்ரிப்புக்கு வந்துட்டோம். ஜாலியா இருக்கு, ஜாலியா இருக்கா. அப்படியே நெல்லடி, இப்படி திரும்பி. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்தது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஆனாலும் ரெடியாக ஆகிட்டு போகணும், ஏன்னா சைட் சீனுக்கு போகணுமா இருந்துச்சு. என் பர்த்டே வேறு மிஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் போயிட்டு கிளம்புனோம். 1 hour அவ்வளோதான். இது ஓப்பன் பண்றி, இந்த ஸ்கிரீன் ரீ நல்லா எடுக்க மாட்டேன் நீ வீடியோ. வாவ், எப்படி இருக்கு? இது ஒரு ரூமு, இது ஒரு ரூம். சூப்பரா இருக்கு ஸ்டே. எப்படி இருக்கு ஸ்டே? இங்க பாரு, என்ன குட்டி, இங்க பாரு. லைட் எதுடி? சிக்னல் இல்லதான், எனக்கு சுத்தமா இல்லை. என்னப்பா உக்காண்ட? ஜாலியா இருக்குடி என் பையனுக்கு. சோப்பு